ஓகேங்கண்ணா. லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரே ஒரு ஏர்ஆர் வேக்கம் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ 3 சுச்சுவேஷன்ஸில் அந்த சார்ஜ் பிளேஸ் பண்ணும்போது எப்படி ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இதுக்கு 3ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். ஒன்று ஃபஸ்ட்டு ஏர்ஆர் வேக்யூமில், ரெண்டாவது மீடியமில் பிளேஸ் பண்ணால், மூணாவது ஏரும் இருக்கும் அண்டு மீடியமும் இருக்கும். இந்த சுச்சுவேஷன்ஸில் எப்படி ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ ஆல்ரெடி we know that for எப்படி வந்து ஆர்ஆர் வேக்கமில் பிளேஸ் பண்ணியிருந்தோம், Q1 அண்ட் Q2 எவ்வளோ செப்பரேட்டிங் டிஸ்டன்ஸ் R. இதுக்கு எவ்வளோ ஃபார்முலா கிரியேட் பண்ணியிருந்தோம், F is equal to 1/4 epsilon naught Q1 Q2 divided by R squared. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தோம், ரைட்? ஓகேங்களா. இப்போ இதே சார்ஜஸ் அதே டிஸ்டன்ஸில் மீடியத்தில் பிளேஸ் பண்ண. இப்போ மீடியம்னா என்ன சார் அப்படின்னா ஆர்ஆர் வேக்கம் இருக்காதுங்க. இப்போ ஆர்ஆர் வேக்கம் இல்லைன்னா அப்போ Q1 அண்ட் Q2 அதே டிஸ்டன்ஸ். இப்போ இது க்ளோஸ், நான் இது ஒரு மீடியம், அந்த மீடியம்ங்கிறது வாட்டர் அப்படியே கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ எப்படி வேணாலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட். ஆனால் ஏர் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் மீடியம், ரைட். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா Fm is equal to 1/4 epsilon Q1 Q2 divided by R squared. எஸ், அப்போ Q1 Q2 divided by R squared. இங்கே வேரியேஷன் பாருங்க. இங்கே ஃப்ரீ ஸ்பேஸ் எப்சிலான் நாட்டுங்கிறது ஃப்ரீ ஸ்பேஸ். இங்கே எப்சிலான் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுறேன், மீடியம்னா டினோட் பண்ணுறேன். அப்போ எப்சிலானுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. அப்போ எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்போ எப்சிலான் அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம், எப்சிலான் நாட் அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, ரைட். அப்போ இந்த ரிலேஷனை அழகாக எடுத்துகிட்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ Fm is equal to 1/4 epsilon naught epsilon r Q1 Q2 divided by R squared அப்படிங்கிறத நான் எழுதிட்டேன். ஓகேம்மா. இப்போ இதுலேருந்து ஒன்றும் ஷார்ட் அவுட் பண்ணல, இதுக்கு எல்லா வேல்யூக்கும் சப்ஸ்டிட் பண்ண தேவையில்லை. அப்போ 1/4 epsilon naught Q1 Q2 divided by R squaredக்கு நம்ம என்ன எழுதலாம், Fன்னு எழுதலாம். ஓகேங்களா. அப்போ Fm is equal to F divided by epsilon R அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு ரிலேஷனை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அந்த எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது என்னன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இது ஏர்ஆர் வேக்யூம்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ 1 இருக்கும். மீடியத்துக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1. அப்போ அந்த எப்சிலான் ஆர் டினாமினேட்டரில் இருக்கா நியூமரேட்டரில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்போ டினாமினேட்டரில் இருக்கிறதுனால 1 விட வேல்யூ அதிகமாக சப்ஸ்டிட் பண்ணும்போது எப்சிலான் ஆரோட வேல்யூ அதிகமாகும் போது மீடியம் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. அப்போ இதுலேருந்து நம்ம 2 கன்க்ளூஷன்ஸ். அப்போ ஏர்லேருந்து ஒரு சார்ஜை மீடியத்துக்கு கொண்டு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுன்னு அர்த்தம், ரைட். அது மீடியத்திலிருந்து சார்ஜ் வந்து நீங்கள் ஏரை கொண்டு வந்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். அதுக்கான ரிலேஷன் F is equal to Fm into epsilon r. இது நியூமரேட்டர்லாம் மல்டிப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ரெண்டுக்குமே நமக்கு சிம்பிளாக தெரிஞ்ச விஷயம் தான், ரைட். இப்போ மூணாவது நான் ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறேன். இந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரையும் மீடியமும் இன்க்ளூட் பண்ணி நான் ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி எப்படி வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம், ரைட்மா. இப்போ ஃபஸ்ட்டு Q1 அண்ட் Q2 எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன், 6 டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன், ரைட். இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் மீடியமாக பிளேஸ் பண்ணுறேன். அப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் பிளேஸ் பண்ணியாச்சு. அப்போ அந்த மீடியம் ஆஃப் திக்னஸ் வந்து என்னது, T. ஓகேங்களா. இப்போ இங்கே 2 ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஒன்று ஏர்ஆர் வேக்கம்க்கும் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், இன்னொன்று மீடியத்துலேயும் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்போ ரெண்டுமே இங்கே இன்க்ளூடிங் ஆகும். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ், அப்போ அந்த சிஸ்டம் வந்து டோட்டல் ஃபோர்ஸ் என்ன, ஒன்று ஏரில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு, ஒன்று மீடியத்தில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ஒன்றுக்குண்ணா. சூப்பர், குட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏரில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ்க்கு நமக்கு தெரியும். ஏரில் என்ன ஃபார்முலா எழுதலாம், 1/4 epsilon naught Q1 Q2
டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு போட்டால் தப்பு. ஏன் சார் அப்படின்னா அங்கே இன்க்ளூடிங் என்ன இருக்கு, அங்கே மீடியம் இருக்கு. அப்போ மீடியம் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், ஏரோட டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த மீடியத்தோட டிஸ்டன்ஸ் என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணாதான் ரிமைனிங் ஏரோட டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும். அப்போ இங்கே ஆறுன்னு இருக்கு, இந்த திக்னஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா அப்போ ஆர் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர் இப்படி தான் போடணும். அப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ரைட். ரெண்டாவது மீடியம் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ 1/4 பை எப்சிலான், எப்சிலான் நாட் வரக்கூடாது, எப்சிலான். அப்போ அதே சார்ஜஸ் Q1 Q2 இதனுடைய திக்னஸ் எவ்வளவு, டீங்கிற திக்னஸ். அப்போ டி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் டிஸ்டன்ஸ். அப்போ இங்கே இதுக்கு நமக்கு ஒரு ரிலேஷன் தெரியும், அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ எஃப்எம் இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் Q1 Q2 டிவைடட் பை டி ஸ்கொயர்னு அர்த்தம். எஸ், இதை அழகாக நீ ஃபார்முலாவில் போய் எடுத்து எழுதுனீங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம் அப்போ போய் எழுதணும்னா என்ன ஆன்சர் கிடைக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1/4 பை எப்சிலான் நாட் Q1 Q2 டிவைடட் பை ஆர் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1/4 பை எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் Q1 Q2 டிவைடட் பை டி ஸ்கொயர். இதில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1 Q2 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்துடலாம். அப்போ வெளியே எடுத்துட்டிங்கன்னா அப்போ F is equal to Q1 Q2 divided by 4 pi epsilon naught காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாரு பார்க்கலாம். 1 divided by r minus t the whole square plus 1 divided by epsilon r t square. இதை நான் இப்படியும் ஆப்ஷனில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படிக்கான இதை ஆப்ஷனாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F is equal to Q1 Q2 divided by 4 pi epsilon naught 1 divided by r minus d the whole square plus 1 divided by root of epsilon r t the whole square. ஸோ இப்படி எடுத்துட்டுனா ஏன்னா அந்த ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி போயிடும். இப்படியும் ஆப்ஷனில் கொடுக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் நமக்கு ஆப்ஷன்லாம் கேட்கலாம். பை சான்ஸ் இந்த மாரி மெத்தடில் கேட்டால் நம்ம இந்த திக்னஸோட வேல்யூ தெரியும், டிஸ்டன்ஸோட வேல்யூ தெரியும், இதை வச்சு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது வெறும் தியரிட்டிக்கல் ஃபார்மேட்டில் மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை வச்சு எப்படி சம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்தது பார்க்கலாம். ஓகேம்மா, இப்போ லாஸ்ட்டாக இந்த 3 கண்டென்ட்டும் முடிச்சாச்சு. இப்போ அதை வச்சு தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நான் எந்த எக்ஸாம்பிள் சம் எடுத்துக்க போகிறேன்னா நம்ம என்சிஆர்டி சாப்டரில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் என்சிஆர்டியோட எக்ஸாம்பிள் சம்ஸு 1.4 இதனுடைய மாடலில் தான் இந்த வருஷம் நீட் 2025 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறோம்? இந்த சம்மை நாங்கள் டைரெக்டாகவே நடத்தியிருந்தோம். இந்த 2 சம்மே நடத்தியிருந்தோம். இந்த வருஷம் போர்டில் கேட்டிருக்காங்க எங்களுக்கு. ரைட். இப்போ இந்த என்சிஆர்டி எக்ஸாம்பிள் சம்ஸ் 1.5 புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தி கொஷினாக இருக்கும். அது அப்படி நம்ம போகவே தேவையில்லை. அதை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி கான்செப்ட் என்ன, அந்த கான்செப்டோட கோர் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டனாலே நம்ம ஈஸியாக இதை ஸ்கோர் பண்ணிடலாம். ரைட்மா. இப்போ 2 ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பிங்கிற ஒரு ஸ்பியர் எடுத்தாச்சு. ரெண்டுமே 2 ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ். அப்போ ஈக்குவல் ரேடியஸில் இருக்குது. இதில் have 4 சார்ஜஸ் இருக்குது. இதில் 2 சார்ஜஸ் இருக்குது. ரெண்டுமே எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r is equal to 10 சென்டிமீட்டரில் பிரித்து வச்சுருக்கு. இப்போ இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நடக்குது. அப்போ இந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ரைட். ரெண்டாவது மெத்தட் என்னென்னா அன்சார்ஜ் ஸ்பியரை நம்ம எடுத்துக்கிறோம். சி அண்ட் டிங்கிற ஒரு அன்சார்ஜ் ஸ்பியர். அப்போ அன்சார்ஜ் ஸ்பியரை சார்ஜ் ஸ்பியராக மாற்றுறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஏவியும் சியும் காண்டாக்ட் பண்ணுறேன். அப்போ ஏ வித் சி இப்போ கண்டக்ஷன் மெத்தட். அப்போ காண்டாக்ட் பண்ணியாச்சு. அப்போ காண்டாக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ இதனுடைய டோட்டல் சார்ஜஸ் என்ன? அப்போ இங்கே ஒரு பிரின்சிபல் சப்ளை பண்ண போகிறோம். அதுதான் அடிட்டிவ் நேச்சர் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அடிட்டிவ் நேச்சர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிடுறோம். அப்போ அடிட்டிவ் நேச்சர்னா டோட்டல் சார்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q2 அப்படிங்கிறது எழுத போகிறோம். ரைட். ஓகேம்மா. இப்போ இங்கே Q1ஓட வேல்யூ 4Q,
ப்ளஸ் Q2 ஓட வேல்யூ 0. அப்போ டோட்டல் சார்ஜஸ் வந்து 4Q அப்படின்னு இருக்கு. ரைட், இந்த சேர்த்தினதுக்கு அப்புறம் இதை செப்பரேட் பண்ணுறேன். அப்போ செப்பரேட் பண்ணால் ஈக்குவலாக தான் செப்பரேட் பண்ணும். அப்போ 4Qவை ஈக்குவலாக செப்பரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2Qன்னு கிடைக்கும், 2Qன்னு கிடைச்சிடும். அப்போ டிவைட் பண்ணுறீங்க, இருக்கிற சார்ஜஸ் டிவைட் பண்ணுறீங்க, அப்போ ஈக்குவலாக பிரிச்சாச்சு. அப்போ ஏவையும் சிவையும் நம்ம பிரிச்சாச்சு. ரைட், தென் இப்போ பியும் டியும் காண்டாக்ட் பண்ணுறேன். அப்போ பியும் டியும் காண்டாக்ட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2Qன்னு இருக்கு, இதில் 0 இருக்கு. அப்போ மொத்த சார்ஜஸ் வந்து Q total is equal to 2Q. செப்பரேட் பண்ணுறீங்க. அப்போ செப்பரேட் பண்ணிங்கனாக்கன்னு அப்போ என்ன வரும்? Qன்னு வந்துடும். ஒவ்வொரு சார்ஜஸ்லையும் எவ்வளோ இருக்கும்? ஈச். அப்போ Qன்னு வந்துடுச்சு. அப்போ பிலையும் அண்ட் டிலையும் எவ்வளோ இருக்கு? Q, இங்கேயும் Q இருக்கு. ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஏவியும் பியும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 சென்டிமீட்டரில் வைக்கும்போது அப்போ இங்கே நியூ ஃபோர்ஸஸ் என்ன, எஃப் டேஷோட வேல்யூ என்னன்னு கேட்குறேன். ஓகேங்களா? இப்போ ஏவில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது? 2Q இருக்குது. பியில் எவ்வளோ இருக்குது? Q இருக்குது. இப்படி நம்ம ஈஸியாக கால்குலேட், இப்படி தான் கொஷினே மேக் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு கே 4Q. ஃபஸ்ட்டு பிஃபோர் பார்த்தீங்கன்னா 4Q, ரெண்டாவது ஸ்பியரில் 2Q, டிஸ்டன்ஸ் வந்து R². நான் R வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷனுக்காக வச்சுருக்கேன், அது ஏன்னு சொல்கிறேன். ரைட், எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏவில் எவ்வளோ இருக்குது? 2Q. இங்கே பியில் எவ்வளோ இருக்குது? Q. எவ்வளோ டிஸ்டன்ஸு? 5. அப்போ இங்கே ஏன் R வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 10 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இங்கே எவ்வளோ சென்டிமீட்டர் இருந்துச்சு? 5 சென்டிமீட்டர் இருந்துச்சு. அப்போ R/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு கே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2Q² டிவைடட் பை R² டிவைடட் பை 4. அப்போ அந்த 4 எங்கே போயிடும்? மேலே வந்துருச்சுனாங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 8KQ² டிவைடட் பை R² கிடைச்சிருச்சு. அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணினா என்ன கிடைக்குது? 8KQ² டிவைடட் பை R² கிடைச்சிருந்தாங்க. அப்போ இங்கே இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ நியூ ஃபோர்ஸுக்கும் இனிஷியல் ஃபோர்ஸுக்கும் உள்ள ரேஷியோ கேட்டாங்கன்னா ரேஷியோ 1:1. ஸோ இப்படி தான் ஒரு என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் வச்சு தான் நீட்டில் 2025ல் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த சம்மையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வருஷம் நீட்டில் கேட்ட கொஷின்ஸ் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2 ஐடென்டிக்கல் ஸ்பேஸ் A அண்ட் B, இதில் Q, இதுலேயும் Q இருக்கு. ரைட் கண்ணா, சம் டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கான ஃபோர்ஸஸ் வந்து என்ன? F இஸ் ஈக்குவல் டு K Q² டிவைடட் பை R² அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க எப்படி கொஷின் மேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சிங்கிற ஒரு அன்சார்ஜட் ஸ்பியர் இருக்குது. அந்த அன்சார்ஜட் ஸ்பியரை வந்து ஃபஸ்ட்டு ஏ கூட காண்டாக்ட் பண்ணுறாங்க. அப்போ அன்சார்ஜட் ஸ்பியர் சி, இது வந்து ஏ கூட காண்டாக்ட் பண்ணுறாங்க. அப்போ காண்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ ஏவையும் சியும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா Q+0. அப்போ டோட்டல் சார்ஜஸ் வந்து என்ன இருக்குது? Qன்னு இருக்குது. இப்போ இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவில் எவ்வளோ இருக்கும்? Q/2, சியில் எவ்வளோ இருக்கும்? Q/2ன்னு இருக்கும். எஸ், கரெக்டுங்களா? ஏன்னா இங்கே இருக்கிறதே Q தான் இருக்குது மொத்தமாகவே. அதை செப்பரேட் பண்ணால் டிவைட் ஈக்குவலாக தான் பண்ணணும். அப்போ Q/2 இருந்துச்சு. இதுக்கப்புறம் சிங்கிற ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு போய் எது கூட காண்டாக்ட் பண்ணுறாங்க? பி கூட காண்டாக்ட் பண்ணுறாங்க. அப்போ சியோட வேல்யூ என்ன? Q/2. எஸ், பியோட வேல்யூ என்ன? Q. ரைட், இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் சார்ஜஸ் வந்து என்ன கிடைக்கும்? Q total is equal to Q/2 plus Q. ஆன்சர் என்னது? 3Q/2. இப்போ டோட்டல் சார்ஜஸ் வந்து 3Q/2ன்னு இருக்கு. எஸ், புரிஞ்சுங்களா? ரைட்மா. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ரெண்டுவா டிவைட் பண்ணுறோம், செப்பரேட் பண்ணுறோம். இதை செப்பரேட் பண்ணிங்க அப்படின்னா
அப்போ இப்போ ஒவ்வொரு ஸ்பியர்லையும் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குன்னா 3q/4 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ஆல்ரெடி 2 இருக்கு, டிவைடட்ல 2 3q/4ன்னு மாறி இருக்கும். இது சியோட ஸ்பியர். பியில் எவ்வளோ இருக்கும், அதே 3q/4ன்னு இருக்கும். இப்போ அவங்க எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஏக்கும் இப்போ பியும் அதே டிஸ்டன்ஸில் இருக்கு. அப்போ ஏல இப்போ எவ்வளோ இருக்கு, ஆஃப்டர் கான்டாக்டுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கு, q/2. பியில் எவ்வளோ இருக்கு, 3q/4. இப்போ இந்த நியூ ஃபோர்ஸ் தான் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. எஸ், அப்போ இந்த நியூ ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா அப்போ F dash is equal to K. ஏவோட வேல்யூ என்னது, q/2. பியோட வேல்யூ என்னது, 3q/4. எஸ், டிஸ்டன்ஸ் அதே டிஸ்டன்ஸ் தான், r². ஓகேங்களா. இப்போ ஆன்சர் F dash is equal to அப்போ K 3q² divided by 8r² வந்துடும். ஏன்னா 4 2s are 8. அப்போ டிவைடில் கொண்டு வந்தோம்னா 8r² வந்துருங்கண்ணா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3/8 kq² divided by r² ஒன்று இருக்கு. இதில் kq² divided by r²ங்கிறது இனிஷியல் ஃபோர்ஸ். அப்போ F dash is equal to 3/8 into F. எஸ், இதுதான் ஆப்ஷன் டியில் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் நடத்தினது ஆப்ஷனை மாற்றாமையே கேட்டிருந்தாங்க. இந்த வருஷத்தோட கொஷின் இது நீட்டோட 25ஓட கொஷின்ஸ். இப்போ இந்த எஃப் இங்கே இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃபோட வேல்யூ kq² r² நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணி கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே அந்த சம்மை போட்டு முடிச்சிடலாம், 1 மினிட்ஸ்க்குள்ளே போட்டு முடிச்சிடலாம். ஓகே.